ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 23 ஆர்சிபி விசஸ் எல்ஹெச்சி மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கே திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்குது. யூஸ்ஃபுல்லான அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மட்டும் தான் நம்ம வீடியோஸில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிகமான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அந்த லைக் வந்து நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். இப்போதைக்கு ஐபிஎல் மேட்சஸ் நடக்கிற எல்லா ஸ்டேடியம், எல்லா சிட்டிஸ்லேயுமே எல்லாமே பேட்டிங் கேட்டதாக இருக்குது. சிஎஸ்கே சேப்பாக்க கூட வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரீலைட் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக மாற்றிட்டாங்க. முதல்ல வந்து ஸ்பின்னர் பேரடைஸாக இருந்துச்சு, இப்போ பேட்டிங் பேரடைஸாக மாற்றிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கிரவுண்டு தான் நான் சொல்லி இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்குது. அது என்னென்னா லக்னோவுடைய ஹோம் கிரவுண்ட். அதையுமே ரீலைட் பண்ணி மாற்றிருக்காங்களாம். பட் அது வந்து ஹிஸ்டாரிக்கலி நியூட்ரல் ட்ராக்காக இருந்துச்சு. ரீலைட் பண்ணதுக்கப்புறமும் அது நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய பிச் ரிப்போர்ட்டில் லக்னோ கிரவுண்ட் பேட்டிங் பிச் தான் 2 மேட்சஸ் சொன்னாங்க. ஸோ 2 மேட்ச் நடந்திருக்கு இந்த சீசனில். ஆனால் அந்த 2 மேட்சுமே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நியூட்ரலாக தான் இருந்திருக்கு மேட்ச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு பிச் மட்டும் தான் நியூட்ரலாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஸோ 200-215க்கு மேலே போகும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ நல்ல ஒரு ட்ரூ பவுன்ஸு, ஹார்ட் அண்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். பேட்டர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். குட்டி கிரவுண்டும் கூட. சேசிங் இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டியூ காரணமாக வின் டாஸ் அண்ட் சேஸ் தான் வந்து நல்ல ஒரு மேசிவ் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, ரஜத் பாட்டிதார், தேவ்தத் படிக்கல், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரி ஷெர்பட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டவி, சுயா சர்மா, ரசிக் சலாமா போன மேட்ச் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எய்டின் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், முகுல் சௌத்ரி, ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் வந்து அப்துல் சமாத், ஜார்ஜ் லிண்டே போன மேட்ச் டெபியூட் பண்ணார், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் முகமது ஷமி. ஸோ திக்வேஷ் ரதி உள்ள இருப்பார், பிளேயிங் லெவல்லே உள்ள இருப்பார். ஸோ ஆயுஷ் பதோனியை தான் வந்து இம்பேக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு டீம் ஃபார்ம் நோட்டுன்றதை பார்த்துடலாம். எல்ஹெச்சியோட ஃபார்ம் ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்ட்ரென்த்தை பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஃபில் சால்ட்டு, படிதார் போன மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. டிம் டேவிட், விராட் கோலி எல்லாருமே, படிக்கல் எல்லாருமே பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. மிடில் ஆர்டரில் டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா சூப்பராக வந்து ஆடி கொடுத்துட்ருக்காங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெத்து பவுலிங்கில் பூரன் கொஞ்சம் நின்னார் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸோ பவர் பிளேயில் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஜேக்கப் டஃபியோ, ஹேசில்வுட்டோ போடக்கூடிய பாலை நிக்கோலஸ் பூரன் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. மிடில் சுயா சர்மா, குர்னல் பாண்டியா தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. கொஞ்சம் தாக்கு பிடிச்சா இந்த மேட்ச் வந்து ஃபார்முக்கு வரலாம். ஸோ டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் டஃபியை ஒரு 3 ஓவர் வந்து பவர் பிளேயில் பயன்படுத்திடுவாங்க. புவி தான் வந்து டெத்தில் போடுவார். ரசிக் சலாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க போடுறப்ப நிக்கோலஸ் பூரான் இருந்தால் அவர் நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் வந்து ஆர்சிபியோட வீக்னஸாக இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு எய்டின் மார்க்கம் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுவார். மிச்சல் மார்ஸ் ஃபார்முக்கு வந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான் இந்த பேட்டிங் விக்கெட்டில் சின்னசாமி ஸ்டேடியமில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம், கொஞ்சம் பார்த்து ஆடினாங்கன்னா. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பேஸ் வச்சுருக்காங்க. முகமது ஷமி நல்ல ஒரு லீத்தல் பவர் பிளே ஓவர்ஸ் போடுவார். 3 ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. வென்யூ ஸ்டாட்ஸுமே இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர். ஸோ ஆயுஷ் பதோனியை திரும்ப பேக் பண்ணுறாங்க. பட் இந்த வருஷம் ஒரு மேட்ச் நல்லா அடித்தார், அடுத்த 2 மேட்ச் வந்து அவுட்டு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஜார்ஜ் லிண்டேவை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால மேத்யூ பிரிட்ஸ்கி, சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி, அவரை வந்து டெபியூட் பண்ண வைக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. முகுல் சௌத்ரி ஒரு மேட்ச் வந்து தோக்க வேண்டிய மேட்ச்சை கேட்கறீங்க வின் பண்ண வச்சார். அவரை குறை சொல்ல முடியாது. அப்துல் சமாதுமே ஒரு 2-3 மேட்ச் வந்து போன சீசன்லேருந்து நல்லாவே டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ ஆனால் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் லோவர் மிடில் ஆர்டர் தான். ஸோ இதுதான் வந்துட்டு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா சின்னசாமியில் 210க்கு மேலே அடித்தாலும் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். விராட் கோலி வந்துட்டு எல்ஹெச்சிக்கு எகெயின்ஸ்டாக 44. ஸோ ஃபஸ்ட்டு டாப் 5 பார்த்துருவோம். ரஜத் படிதார் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. எல்ஹெச்சிக்கு எகெயின்ஸ்டாக கம்மி மேட்ச்சில் அதிக ரன்கள் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவருக்கு இவ்வளோ ஆவரேஜ் இருக்குது. எக்ஸசிவ் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் முகமது ஷமி 2 விக்கெட் ஆவரேஜ் பெங்களூரில்.
அதுக்கப்புறம் வந்துட்டு சுயா சர்மா 2.3 விக்கெட் ஆவரேஜ். ஏடின் மார்க்ரம் 39 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பவர் பிளேயில் ஃபில் சால்ட் சூப்பரான ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, அவருடைய ஆவரேஜ் வந்து 42 இருக்குது. ஸோ மொத்தமாக எல்லாத்தையுமே பார்த்துடலாம். விராட் கோலி 44 எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக. இது வந்து இந்த லைன் ஹெட் டு ஹெட் எடுது, இந்த லைன் வந்து வென்யூ இது. ஸோ குழப்பிக்க வேணாம். 44 எல்எஸ்ஜி எகென்ஸ்டாக, வென்யூவில் 38, ஃபில் சால்ட் 42 32. ஒரு ரஜத் படிதார் கம்மி மேட்சஸில் கம்மி பால்ஸில் அதிக ரன்கள் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 141 வந்துட்டு ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அவருக்கு வென்யூவில் 33 ஆவரேஜ். டிம் டேவிட் 35. ஸோ நல்ல வென்யூவில் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவும் அவருமே வந்து ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எல்எஸ்ஜி எகென்ஸ்டாக 85 அடிச்சிருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க விக்கெட் எடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். மேக்ஸிமம் வந்து நிறையா மேட்சஸில் டிம் டேவிட் தான் லாஸ்ட்டில் நடிக்கிறாரு. ரிமைனிங் இருக்கக்கூடிய விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் படிதார், தேவதர் படிகள் இல்லை, அவருக்குமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ போன மேட்ச் அவர் ப்ளே பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு அதாவது பேட்டிங் வரல அவர். ஸோ ஓப்பனர்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10 ஓவருக்கு மேலே ஆனதுனால டேரெக்டாக ரஜத் படிதாரையும் உங்களுக்கு டிம் டேவிட்டையும் உள்ள இறக்கி விட்டாங்க. அவருக்குமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஸோ ஜித்தேஷ் சர்மா வரைக்கும் பேட்டிங் வருமானது கொஞ்சம் டவுட்டு தான். சுயா சர்மா வந்துட்டு 2.3 2.1 விக்கெட் ஆவரேஜ். ஜாக் டஃபி இப்போ தான் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறார். வென்யூவில் 2 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. 1.2 1.1. அசிக் சலாமும் 1.1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்கார். ஏடின் மார்க்ரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 39, அதே மாதிரி 31 ஆவரேஜ், 40 ஆவரேஜ், 28 ஆவரேஜ் மிச்சல் மார்ஸு. ரிஷப் பண்ட் 35 32, நிக்கோலஸ் பூரன் 41 வென்யூவில். ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி எகென்ஸ்டாக 29. முகமது ஷமி 2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு வென்யூவில். ஆர்சிபி எகென்ஸ்டாக 1.9 விக்கெட் ஆவரேஜ். ஆவேஸ் கான் வந்துட்டு உங்களுக்கு 1.4 1.2. ஒரு பிரின்சியாவில் 1.5 1.3. ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜஸ், அதேமாதிரி ரன்கள் ஆவரேஜஸ். இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முகமது ஷமி நல்ல ஒரு இம்பேக்டாக இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜிக்கு நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. அவரோட இம்பேக்ட் கிரிட்டிக்கலாக இருக்கும். பவர் பிளேயர் நல்லாவே போகிறாரு. ஸோ ஃப்ளாட் ட்ராக்காகவே இருந்தாலும் அவருடைய சீம் ப்ரெசன்டேஷனால் கொஞ்சம் டிவியேட் ஆகுது. ஸோ ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. பெரிய அளவில் விக்கெட் எடுக்க முடியாது. பட் இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு டஃப் கொடுப்பாரு கண்டிப்பாக முகமது ஷமி. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கப் டஃபி நல்ல ஒரு இம்பேக்டாக இருப்பார் இந்த மேட்ச்சு. சுயா சர்மா, ஜாக்கப் டஃபி அண்ட் சுயா சர்மா 2 பேருமே இம்பேக்டாக இருப்பாங்க. ஏன்னா ஜாக்கப் டஃபி பவர் பிளேயில் போடுவார். 2 விக்கெட் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு அந்த வென்யூவில். சுயா சர்மா 2.3 விக்கெட் ஆவரேஜ் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாகவும், அதே மாதிரி ஆவரேஜிலும் விக்கெட்டை வென்யூ ஆவரேஜுமே நல்லா இருக்குது. ஸோ 2 பேரோட இம்பேக்ட்டுமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் எட்ஜ் டேரெக்டாக ஆர்சிபிக்கு தான். ஏன்னா ரஜத் படிதாருக்கு அவ்வளோ ஒரு ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் ஆவரேஜ். ஏன்னா கம்மி பால்ஸில் கம்மி மேட்சஸில் அதிக ரன்கள் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நல்ல ஒரு மேட்சப் இருக்குது, பேட்டில் இருக்குது. ஸோ ஹோம் கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணுறாங்க, சப்போர்ட் இருக்கும், நல்ல ஒரு கண்டிஷன்ஸ்லாம் ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமான அட்வான்டேஜ் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் மேட்சப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி விசஸ் ஓப்பனர்ஸ் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அட்வான்டேஜ் ஷமிக்கு இருக்குது. நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ் ப்ளஸ் அவருடைய அப்ரைட் சீம் அட்டாக்ஸ் வந்துட்டு ஸ்டெம்பை அட்டாக் பண்ணுறனால, அதே மாதிரி ஒரு 4 பால் வந்துட்டு ஒரு ஆஃப் சைடில் போட்டுவிட்டு சடனாக வந்து பாலை அவுட் ஸ்விங் போட்டுவிட்டு சடனாக ஒரு இன்ஸ்விங் போடக்கூடிய ஒரு பவுலர் தான் முகமது ஷமி. ஸோ நிறையா மேட்சஸில் வந்து ஓடிஐயாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் செட்டப் பண்ணி விக்கெட் எடுத்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் இவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் விக்கெட் ஆவரேஜ் இருக்கனால மேபி ஒரு ஃபில் சால்ட் ஒரு டிவியேட் இருந்தால் அவுட் ஆகலாம். இல்லை விராட் கோலி போன மேட்ச் வந்து கொஞ்சம் சின்னசாமியில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ அவரை வந்து தூக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து முகமது ஷமி விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அட்வான்டேஜ் வந்து ஷமிக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சுயா சர்மாவுக்கும் இவங்களுக்கும் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக ஃபைட்டுன்றது நடக்கும். அவருமே நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் இந்த 2 பேட்டர்ஸுமே ஸ்பின் ஹிட்டர்ஸ். பட் 2 பேர்த்துக்குமே வந்து பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அட்வான்டேஜ் சுயா சர்மாவுக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் மேட்சப் பார்த்துடலாம். ஸோ ரஜத் படிதார் விசஸ் ஆவேஸ் கான். இதில் டேரெக்டாக அட்வான்டேஜ் ரஜத் படிதாருக்கு தான், பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் மேட்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு 20 பால் 53 ரன் அடிச்சிருக்காரு. எல்எஸ்ஜி எகென்ஸ்டாக கம்மி பால்ஸில் அதிக ஆவரேஜ் வச்சுருக்காரு ரன்கள் அடிச்சு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஆவேஸ் கானுமே 1.4 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. பட் இப்போ இருக்கக்கூடிய பேட்டிங் பேரடைசஸில் இவர் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி டெத் ஓவர்ஸில் போட்டால் ஒரு 1-2 விக்கெட் எடுக்கலாம். அப்படியே மிஸ்கிட் ஆனாலும் சின்னசாமி ஸ்டேடியமில் வெளியில் போயிடுது. ஸோ
பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக படிதாருக்கு தான் இருக்குது இந்த பேட்டிலை பொறுத்த வரைக்கும். ஏடின் மார்க்ரம் மிஸ்ஸஸ் புவனேஸ்வர் குமார். ஸோ இந்த பேட்டில் வந்து யார் வேணால் வின் பண்ணலாம். ஏன்னா ஏடின் மார்க்ரம் ஒரு ஆர்த்தடாக்ஸான பிளேயர், ஒரு கிளாசிக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ புவி வந்துட்டு உங்களுக்கு ஸ்விங் பண்ணக்கூடிய அவரும் ஒரு கிளாசிக்கான ஸ்விங்கர். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே பேட்டில் இருக்கும் ஓப்பனிங்கில். ஸோ இவர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஷார்ட்ஸ் வந்து கவர் ட்ரை ஆட போவார். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப எஜ்ஜு வாங்கி அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு டீவியேஷன் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்றப்போ ஏடின் மார்க்கம் அஸ் அ பேட்டராக அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கும். பட் டீவியேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி ஆனனால அப்படி தெரிஞ்சா என்னன்றது தெரியல சின்னசாமி ஸ்டேடியமில். பட் ஓப்பனிங்கில் எப்படினாலும் கொஞ்சம் ப்ரெஷர்ன்றது இருக்க தான் செய்யும். அஸ் அ பேட்டர் ஃபஸ்ட் ஓவர் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆடி ஆகணும். இந்த பக்கம் ஜேக்கப் டஃபியும் புவனேஸ்வர் குமார் பயங்கரமாக ப்ரெஷர் போடுவாங்க. ஸோ ஏடின் மார்க்ரம் நல்ல ஆவரேஜ் இருக்கார் பார்க்கலாம். மிச்சல் மார்க்ஸ் தான் ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அவரோட பவருக்கு இந்த கிரவுண்டு வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் புவியையும் ஜேக்கப் டஃபியையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஏடின் மார்க்ரம் நல்ல ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கிளாசிக் பிளேயரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாப் ஆக மாட்டார். ஸோ ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த மேட்ச், நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்குனால. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கீ பேட்டில்ஸ் பார்த்துருவோம். ரஜத் படிதார் விசஸ் எல்எஸ்ஜி பவுலிங் அட்டாக். நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஸோ ரஜத் படிதாருக்கு தான் இதில் வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பக்கம் மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட். ஸோ இவருக்கு வந்து சுயா சர்மா 2 பேர் வந்து மிச்சல் மார்ஸ் மேபி பவர் பிளேயில் தப்பிச்சிட்டு ஒரு ஏடின் மார்க்கம் பூவிக்கு அவுட் ஆனதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸும் ரிஷப் பண்ட்டும் பேட்டிங்கில் இருக்காங்கன்னா சுயா சர்மாவுக்கும் இவங்களுக்கும் பேட்டில்ன்றது வரும். ஸோ சுயா சர்மாவுடைய ஆவரேஜ் நல்லாவே இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் கண்டிப்பாக அதில் சுயா சர்மாவுக்குன்றது இருக்குது. அவருமே வந்து விக்கெட்டில் ஃப்ளாப் ரேட்டுமே சுயா சர்மாவுக்கு ரொம்ப கம்மி. எந்த பிச்சாகவே இருந்தாலும் ஏதாவது 1-2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போதைக்கு பார்க்குறப்ப எல்எஸ்ஜி சுத்தமாக மொமெண்டம்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 பிளேயரில் ஏடின் மார்க்ரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸுமே பெருசாக ஃபார்மில் இல்லை. ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச்சு, நிக்கோலஸ் புரன் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. மொத்தத்துக்கு அவங்களோட பேட்டிங்கே வந்து அந்த டாப் 4 நம்பி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். இந்த மேட்ச்சில் முகுல் சௌத்ரி திரும்ப ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கேகேஆருமே ஈடன் கார்டன்ஸ் குட்டி கிரவுண்டு, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு, அதில் வந்து நல்லாவே ஹிட் பண்ணி கொடுத்தாரு, சான்ஸ் கிடச்சிச்சு. பட் எல்எஸ்ஜியோட ஏக்னா ஸ்டேடியம் வந்து நியூட்ரல் கிரவுண்டு, அதில் ஹிட்டர்ஸ் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் அதாவது ஃபினிஷிங் ஹிட்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் வந்து முகுல் சௌத்ரி அவுட் ஆகிட்டார், ஃப்ளாப் ஆகிட்டார், பெருசாக வந்து ரன்கள் அடிக்க முடியல. பட் இந்த கிரவுண்ட் மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி பேட்டில் வந்துட்டு சுயா சர்மா பவுலர்ஸ், ஆர்சிபி பவுலர்ஸ் வின் பண்ணாங்கன்னா முகுல் சௌத்ரி எகெயின் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ முகுல் சௌத்ரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. முகமது ஷமி நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஸோ இவருக்குமே பவர் பிளேயில் நல்ல ஒரு பேட்டில் இருக்கும். எப்படி அந்த பக்கம் புவி ஒரு டீவியேஷன் கொண்டு வருவாரோ பவர் பிளேயில், அதேமாதிரி முகமது ஷமியும் கொண்டு வருவார். அதே மாதிரி எல்எஸ்ஜி முகமது ஷமியை பவர் பிளேலே 3 ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. விக்கெட் எடுத்தாருன்னா 4 ஓவர் அங்கேயே முடிச்சுட்டு இம்பேக்ட் சப்பாக மாற்றி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், ஏடின் மார்க்ரம், மிச்சல் மார்ஸு, அதுக்கப்புறம் முகமது ஷமி, சுயா சர்மா, ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல இம்பேக்ட் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ முகமது ஷமி வைஸ் கேப்டன். இன்கேஸ் பவுட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, பவர் பிளேயில் ஒரே ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு 2 ஓவர் வந்து டெத்துக்கு ஒதுக்கிறாங்க அப்படின்றப்போ இவர் வந்து நல்லா சூட்டபுளாக இருப்பார். மேபி ஒரே ஒரு மேட்ச் தான் இல்லை, எஸ்ஆர்ஹெச் கூட தான் வந்து ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட் எடுத்தனால அவர் 4 ஓவர் ப்ளே பண்ண வச்சுட்டு பவுலிங் போட வச்சுட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. பட் இந்த மேட்ச் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இடத்துல தேவைப்படுவார். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டன் வந்து ரஜத் படிதார். ஸோ இன்னொரு கேப்டன் சாய்ஸ் நல்லாயிருக்கும், யார் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலியை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் வரக்கூடிய விராட் கோலி, இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஃபில் சால்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ டிம் டேவிட்டு, ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ். ஸோ ஒரு இங்கே 3 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் பிரின்ஸ் யாதவ் கூட இங்கே ட்ரை பண்ணலாம். 2 பவுலர் கூட போகலாம். இல்லை ஒன் சைடடாக போட்டிங்க அப்படின்னா இன்னுமே சேஃபஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஆர்சிபி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா எப்படினாலும் விக்கெட்ஸ் அதிகமாக போகும், எல்எஸ்ஜிக்கு டெத்தில் அதிகமான விக்கெட்ஸ் விழுவும். ஸோ அப்படின்றப்போ நல்லா டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு ஆர்சிபிக்கு ஒன் சைடாக சேசிங்க்கு டீம் போகிறது இன்னுமே பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ட்ரம்பி பீக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ இப்போ பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க, ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்கன்னா ரஜத் படிதாரை கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டன் சுயா சர்மாவை போட்டுருங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்து உங்களுக்கு டியூ வரும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப சுயா சர்மா இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஒரு ஆவரேஜுமே வச்சுருக்காரு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் வச்சுருக்காங்க. நிக்கோலஸ் புரான், ரிஷப் பண்ட்லேருந்து யாருமே ஃபார்மில் கிடையாது. ஸோ அதை சுயா சர்மா நல்லா யூஸ் பண்ணிக்க
முடியும். ஸோ இப்போது எல்ஹெச்சி வந்துட்டு ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏடின் மார்க்ரம் கேப்டனாக போட்டு முகமது ஷமியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவேன். இதான் நம்மளுடைய கேப்டன் வைஸ் சாய்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்சிபி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதான் நம்மளோட அனலைசிஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த மேட்சஸ் நம்ம வீடியோ போட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.